Mangekyo Sharingan Bloodwood. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹாலோவின் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக ஹாலோவின் ஃபங்க்ஷன் வந்து ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தீங்கன்னா ஒரு வீடாக போய் கதவை தட்டிட்டு விதவிதமாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட கேண்டி வாங்கிட்டு ஜாலியாக ஊர் சுற்றுற ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். அதே நீங்கள் கொஞ்சம் அடல்ட் பர்சனாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹாலோவின் செலிப்ரேஷன் எப்படி இருக்கும்னா ஜாலியாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டியாக இருக்கும். அதே மாதிரி ரோட்டில் நல்லா ஜாலியாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதே நீங்கள் கொஞ்சம் ஃபேமிலி பர்சனோ இல்லை ஓல்டான பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நெய்பர் கேதரிங் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே ஹாலோவின்னா என்ன, அதோட ஆரிஜின் எங்கேருந்து வந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி யூரோப்பியன் ஃபெஸ்டிவல் வந்து அமெரிக்காவோட எக்கனாமி எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இன்னும் நிறைய நம்ம இதுலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹாலோவினை வந்து ஒரு வார்த்தை கிடையாது, ஹாலோவின்ங்கிறது 2 வார்த்தை. ஸோ ஹாலோங்கிறது ஹோலி பர்சன் ரெப்ரசன்ட் பண்ணும். ஈங்கிறது ஈவோட கான்ட்ராடிக்ஷன். ஈவ்னா வந்து ஈவினிங் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ காலப்போக்கில் இதுதான் மருவி ஹாலோவினா வந்து மாறிச்சு. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி அயன் ஏஜில் கெல்டிக் பேகன்ஸுங்கிற ஒரு ட்ரைப்ஸ் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கெல்டிக் பேகன்ஸுங்கிற ட்ரைப் அவங்கள பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பார்க்க வேண்டிய படம் வந்து டாவின்சி கோட், டாம் ஹாங்க்ஸ் நடித்த படம். ஸோ இந்த டாவின்சி கோடை பார்த்தீங்கன்னா கெல்டிக் பேகன்ஸ் யாருங்கிற ஒரு சின்ன ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கெல்டிக் பேகன்ஸ் வந்து ஒரு 3-day ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3-day ஃபெஸ்டிவல் எதை பற்றி பார்த்தீங்கன்னா டெத் அண்ட் ரீபர்த்தை சம்மந்தப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ பேகன்ஸ் கேலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேலண்டரை வந்து 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு பேர் லைட் அண்ட் செகண்ட் ஹாஃபுக்கு பேர் டார்க். அவங்க கொண்டாடுற ஃபெஸ்டிவலுக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாவின். சாவின்க்கு வந்து ஐரிஷ்ல வந்து ஒரு மீனிங் இருக்கு. அந்த மீனிங் வந்து சம்மர்ஸ். இந்த சாவின்ங்கிறது ஒரு மந்த்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். எப்படி நமக்கு ஜான்வரி ஒரு மந்தோ அது மாதிரி சாவின்ங்கிறது பேகன்ஸ் கேலண்டர் ஒரு மந்த். இது வந்து அக்டோபரை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இந்த அக்டோபர் எண்ட் 31st அன்னைக்கு தான் பேகன்ஸ் வந்து ஹில் ஆஃப் வாண்ட் இல்லைன்னா ஹில் ஆஃப் கிளாங் சொல்லக்கூடிய மலைக்கு போயிட்டு ஒரு ரிச்சுவல் வந்து நடத்துவாங்க. இந்த மலை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டி மித்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த மலையில தான் பார்த்தீங்கன்னா பேகன்ஸ் வந்து ரிச்சுவல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிச்சுவல்ஸ் மூலமா ரீசெண்டா இறந்து போனவங்க இல்லைன்னா அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோட ஆத்மாவை வந்து நம்மளோட பூமிக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் அக்டோபர் 31st வந்து நடக்கும். அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட வீட்டுல அந்த ஆத்மா சாப்பாடு கொடுக்கறதுக்காண்டி இது ப்ரிப்பேர் பண்ணி ஒயின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்களோட வீட்டு வாசல்ல வச்சுட்டு இந்த மலைக்கு வந்து விலங்குகளோட தோலால ஆன ஒரு உடையை வந்து போட்டுட்டு அந்த மலைக்கு வந்து போவாங்க. அங்கே போயிட்டு அந்த ரிச்சுவல்ஸ் வந்து நடத்துவாங்க. ஸோ இந்த ரிச்சுவல்ஸ் நடத்திட்டு ஆத்மாவை வந்து வர வைக்கிறதா அவங்க வந்து நம்பினாங்க. அவங்க வந்து அறுவடை பண்ண தானியங்கள் அப்புறம் ஒரு சில விலங்குகளை வந்து அவங்களோட கடவுள் பேகன்ஸ் காடுக்கு வந்து காணிக்கையா வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி காணிக்கையா கொடுக்கறது வந்து அவங்க ரொம்ப புனிதமான நேரமா வந்து கருதுனாங்க. அப்புறம் அவங்க போட்டிருந்த விலங்குகளோட உடையில இருக்கிற எலும்பெல்லாம் வந்து பார்த்து விலங்குகளோட எலும்பை வந்து ஒரு இடத்துல குமிச்சு எரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எரிக்கிறதுக்கு பேரு போன் ஃபயர். ஸோ இந்த போன் ஃபயர் தான் காலப்போக்கில் மருவி பான் ஃபயரா வந்து மாறுச்சு. ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே புனிதமான ஒரு நேரம். எந்த அளவுக்கு புனிதம்னா ஒரு ராஜா வந்து முடிசூடுறாருனா கூட இந்த மாதிரி ஒரு போன் ஃபயரை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் 31st அக்டோபர் நடக்கும். நவம்பர் 1 பார்த்தீங்கன்னா மறுபடிக்கும் அவங்க அறுவடை பண்ண தானியங்கள் அப்புறம் விலங்குகளை வந்து அவங்க கடவுள் காணிக்கையா கொடுப்பாங்க. அப்புறம் நவம்பர் 2ஆம் தேதி அவங்க ஏற்கனவே அக்டோபர் 31st போட்டிருந்த அந்த சேம் ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு அவங்க வீட்டு பக்கத்துல உள்ள நெய்பர்ஸ் வீட்டுக்குலாம் போயிட்டு ஒரு விதமான சாப்பாடை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. சோல் கேக் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து சோலிங்னு சொன்னாங்க. ஸோ இப்படிதான் வந்து பேகன்ஸ் வந்து ஆரம்ப கட்டத்துல சாவினை வந்து இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாவின் ஃபங்க்ஷன் வந்து எப்படி கிறிஸ்டியானிட்டி வந்து உள்ளே கலக்குதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 43 காமன் ஏரா அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த காமன் ஏரா பேரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரோமன்ஸ் வந்து ஒட்டுமொத்த யூரோப் மேலேயுமே படையெடுத்து போடுறாங்க. ஸோ ரோமன்ஸ் போகும்போது கேத்தலிக்ஸ் வருவாங்க. கேத்தலிக்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்டியானிட்டியும் பரவ ஸ்டார்ட் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த கேத்தலிக் வந்து கெல்ட் ரீஜியன் போகுது. கெல்ட் ரீஜியன் போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த கேத்தலிக்ஸ் வந்து ஒரு ரீஜியன் போகிறாங்கன்னா அங்கே வந்து கிறிஸ்டியானிட்டி இல்லாமல் வேற ஏதாவது ஒரு மதம் இருந்துச்சுன்னா
நடந்துச்சுன்னா ஒண்ணு அந்த ஆப்போசிட் மதத்தை வந்து மொத்தமா அழிச்சிருவாங்க, அப்படி இல்லைன்னா அந்த ஆப்போசிட் மதத்துல இருக்க கதையில வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்ப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ரெண்டாவது விஷயத்தை பண்றாங்க. ஸோ அதபடி பாத்தீங்கன்னா இங்க கிறிஸ்டியானிட்டி இருந்த கடவுள்லாம் அங்க போயிட்டாங்க, அதே நேரத்துல பேகன் கடவுள்லாம் அங்க வில்லனா மாத்தப்படுறாங்க. அது கிறிஸ்டியானிட்டி இருந்த கடவுளும் போறாங்க, அதே நேரத்துல கெட்டவங்களும் அங்க போயிடுறாங்க. பேகன் கடவுள்ஸ் வந்து இங்க முற்றிலும் அழிச்சிடுறாங்க. ஆக்சுவலா அதுபடி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆல்ரெடி இந்த ஹில் ஆஃப் பிளாட்டா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைன்னா ஹில் ஆஃப் வான். அங்கதான் வந்து அங்க ஃபயர் ஃபெஸ்டிவல் நடக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபயர் ஃபெஸ்டிவலை வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி ப்ரெசென்ட் பண்றாங்க. எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரூவிடஸ் கிளாக்டா வந்து என்ன பண்ணப்படுறாங்கன்னா சைமன் மார்கஸோடைய 3 பசங்களால ரேப் பண்ணப்படுறாங்க. ஸோ இதன் விளைவா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 3 குழந்தை பிறக்குறாங்க ஒரே பிரசவத்துல. ஸோ அந்த வலி தாங்க முடியாம அவங்க அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த இடம் தான் வந்து ஒரு மலையா இருக்குது. அந்த மலையை தான் என்ன பண்றாங்கன்னா ஹில் ஆஃப் கிளாக்டா அல்லது ஹில் ஆஃப் வாண்ட்ன்ற பேர்ல கொண்டாடுறாங்க. இந்த ஆர்ஜின் மாற்றம் வந்து எப்ப நடந்திருக்குன்னு பாக்குறாங்கன்னா அயர்லாந்துக்கு வந்து எப்ப செயின்ட் பேட்ரிக் வந்து போனாரோ அப்பதான் வந்து என்ன பண்றாங்கன்னா சாமின் ஃபங்க்ஷனை வந்து அந்த ஃபயர் ஃபெஸ்டிவல் குறைச்சிட்டு அந்த விலங்குகளை கொல்றது பதிலா ஒரு பிரேயரு பாட் இந்த மாதிரி ஒரு ஆர்ஜினுக்கு போகுது. இதால அடுத்த கட்டம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய கல்ச்சரையுமே கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா 31ஆம் தேதி அனைத்து புனிதர்கள் கடவுளுக்கான தினம் தான் ஆல் ஹாலோ ஈவ். அதுதான் லேட்டரா என்ன ஆகுதுன்னா ஹாலோவீனா மறுவி வந்துருச்சு. நவம்பர் 1 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அனைத்து புனிதர்களுக்கான தினம். இங்க வந்து புனிதர்கள் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து கடவுளுக்கு வந்து வேலை பார்க்க போவாங்க, வெவ்வேறு நாடுக்கு போவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து எல்லாருமே இங்க இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. இங்க தமிழ்நாட்டில் நிறைய இடத்துக்கு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஓரியூர்ல இருக்கிற அருளானந்தர், அதாவது பிரிட்டோ. ஸோ இவரோட கதையை வருவோமே, இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்தியாவுக்கு வந்து தொண்டு செய்ய வருவாரு. தொண்டு செய்ய வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருக்க ராஜா பிடிக்கான்னு சொல்லிட்டு இவரோட தலையை வெட்டிடுவாங்க. ஸோ இவர் தலையை வெட்டின பிறகு இவரோட ரத்தம் வந்து அந்த ஏரியா ஃபுல்லா பரவிதான் ஓரியூர் வந்து செம்மண் காத்த புனிதர்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் இருக்கு. இப்ப இவர் வந்து இந்த தியாகத்தால புனிதர் ஆனான்னு சொன்னீங்கன்னா கிடையாது. இங்க புனிதர் ஆகணும்னா ஒரு சில ஸ்டெப் இருக்கு. முதல்ல அவங்க வந்து உயிரோட இருக்கக்கூடாது. இந்த கேஸ்ல அருளாந்தர் பாத்தீங்கன்னா உயிரோட இல்ல, முதல் கேஸ் வந்து பாஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா 3 அற்புதம் நிகழணும். இங்க அற்புதம்ன்றது எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கடவுளை கும்பிட போறீங்கன்னா கடவுளை கும்பிடணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இறந்தவங்களை இவர் இருக்கா இல்லையா இந்த பிரிட்டோவை கும்பிடுவாங்க. ஸோ அந்த பிரிட்டோவை கும்பிடும்போது என்ன நடக்கும்னா இவரை கும்பிட்டு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். அது அந்த அற்புதம் நடந்திருக்கும் இல்லையா அவர் வந்து நிரூபிக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 விஷயம் நடக்கணும் ஒரு 40 வருஷத்துக்குள்ள. இந்த 40 வருஷத்துக்குள்ள இந்த 3 நிகழ்வு நடந்துச்சுன்னா அவர் வந்து புனிதர் பட்டத்துக்கு தகுதியானவர். ஸோ அந்த மாதிரி தான் அருளானந்தர். இப்போ நீங்க ரீசெண்டா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃபேஸ்ன்னு பாத்தீங்கன்னா அன்னை தெரசாவும் அந்த கேட்டகரியில வந்துட்டாங்க. அவங்களும் இப்போ புனிதர் தான். இந்த புனிதர்கள் நாள் தான் நவம்பர் 1. இப்போ இந்த புனிதர்களுடைய நாள் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா இருந்தது மே 13. 3ஆம் போப் கிரிகோரி இருக்கார் இல்லையா அவர் வந்து என்ன பண்றாருன்னா 8th செஞ்சுரியில இருக்கும்போது இதை வந்து ஆட்டோமேட்டிக்கா நவம்பர் 2க்கு வந்து புஷ் பண்ணிடுறாரு. அப்புறம் நவம்பர் 3 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து அந்த ஹாலோவின் காஸ்டியூம் போற இப்போ நம்ம இப்போ ரீசெண்டா பாக்குற அந்த ஹாலோவின் காஸ்டியூம் தான் அந்த நவம்பர் 3ல போட்டுட்டு இருந்தாங்க. அந்த காஸ்டியூம் போற விஷயத்துக்கு வந்து என்ன பேர் வச்சிருப்பாங்கன்னா காய்ஸின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க. இப்படிதான் வந்து ஹாலோவின் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபங்க்ஷனா மாற்றப்படுது. இதுக்கப்புறம் டீட்டெயிலா அவர் சொல்லுவார். இப்போ லேட் 1700ஸ்லயும் 1800s என்ன நடந்துன்னு பார்ப்போம். என்னதான் ஹாலோவின் வந்து ஐல்ஸோட ஆரிஜினா இருந்தாலும் அவங்க மக்கள் கூடயே வந்து ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு. இந்த ஏற்றத்தாழ்வு எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா ஒன் சைட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணாங்கன்னா உருவ வழிபாடை வந்து நம்பினாங்க. இதுவே இன்னொரு பக்கம் மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு உருவம் கிடையாது, கடவுளுக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உருவம் இல்லாத வழிபாடை வந்து நம்புனாங்க. அதனாலேயே வந்து அவங்க மக்களுக்கிடையே வந்து வேற்றுமைகள் வந்து இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ பிரிட்டிஷ் வந்து காலனைசேஷன்ங்கிற ஒரு டேர்மை வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து காலனைசேஷன் பண்ணப்படுது. இப்போ அமெரிக்கா காலனைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பியூரிஸ்டன்ஸ் அதாவது புனிதர்கள் வந்து கத்தோலிக் சர்ச்சஸோட ஹாலிடே செலிப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து எதிர்க்கிறாங்க. ஏன் வந்து எதிர்க்கிறாங்கன்னா இது ரொம்ப உருவ வழிபாடா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஹாலிடே ஃபுல்லா வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ இதனால ஹாலோவின் பாத்தீங்கன்னா கொண்டாட விடாம தடுக்கப்படுது. ஏன்னா ஹாலோவின் வந்து ரொம்ப பேகனாவும் இருக்கு, இல்ல ரொம்ப கத்தோலிக்காவும் இருக்கு. ஸோ லேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா 1800ஸ்ல அமெரிக்கா வந்து ஒரு செக்யூலர் பிளேஸாக மாறுது. ஸோ அப்போ வந்து மக்கள் வந்து அவங்களோட விஷ் படி ஹாலோவினை நார்மலாக வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 1900s வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை நோக்கி நிறைய இமிகிரண்ட்ஸ் வந்து வராங்க.
இதுல மெஜாரிட்டியான மக்கள் வந்து ஐரிஷ் பீப்புள். ஸோ அவங்க ஐரிஷ் வரும்போது அவங்களோட காஸ்டியூம்ஸே வந்து எடுத்து வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்தது பிறகுதான் வந்து காஸ்டியூம்ஸ் வந்து நாமளே மேட் பண்ணிக்கலாம், அவங்க விருப்பத்தை ஏற்ப மேற்படுத்திக்கலாங்கிற ஒரு ஐடியாலஜி எல்லா மக்களுக்குள்ளேயும் வருது. ஸோ அவங்களே காஸ்டியூம்ஸ் வந்து மேக் பண்ற பழக்கமும் 1900s தான் வர ஆரம்பிக்குது. ஸோ ஐரிஷ் அண்ட் ஹாலோவீன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐரிஷ் மக்கள் ஏன் அமெரிக்காவுக்கு வராங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். ஸோ ஐரிஷ் மக்கள் 1900sல ஏன் அமெரிக்காவுக்கு வந்து வராங்கன்னா, பொட்டேட்டோ ஃபெமைன் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த பொட்டேட்டோ ஃபெமைன் எதனால வந்துச்சுன்னா, லேட் பிளைட்டுங்கிற ஒரு ஃபங்கஸால தான் வந்து வந்துச்சு. இந்த லேட் பிளைட்டுங்கிற ஃபங்கஸ் என்ன பண்ணுன்னா, பொட்டேட்டோவோட லீவ்ஸில் போயிட்டு பரவிடும். ஸோ பொட்டேட்டோட லீவ்ஸில் பரவிட்டு பொட்டேட்டோவுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் அது கன்சியூம் பண்ணிக்கணும். அது கன்சியூம் பண்ணனால பொட்டேட்டோட அந்த இலைகள் வந்து பச்சையா இருக்கிறது வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதாவது தண்ணி சத்து ஈரப்பதம் எதுவுமே இல்லாம காஞ்சி போக ஆரம்பிச்சிடும். ஸோ காஞ்சி போறதுனால போட்டோசிந்தசிஸ்ங்கிற ஒரு விஷயமே நடக்காது. ஸோ பொட்டேட்டோவுக்கு எந்த ஒரு புரோட்டீனோ நைட்ரஜனோ எதுவுமே வந்து போகாது. ஸோ அதே மாதிரி அந்த ஃபங்கஸ் மேல என்ன பண்ணோம்னா, அதோட எடிபிள் ரூட்ஸை ஃபுல்லாக போய் டேமேஜ் பண்ணிடும். ஸோ ரூட்ஸோட வேலையை வந்து தண்ணியை வந்து தேக்கி வச்சுக்கிறது தான், அந்த அந்த பிளான்ட்டுக்கு தேவையான தண்ணியை வந்து தேக்கி வச்சுக்கிறது தான். ஸோ அந்த ரூட்ஸ் டேமேஜ் ஆகிறதுனால தண்ணியும் போகாம அந்த உருளைக்கிழங்கெல்லாம் அழுகி போயிடும். ஸோ அது எந்த வகையில வந்து பயன்படாது. ஏன் உருளைக்கிழங்கு இல்லாதனால ஏன் ஐரிஷ் மக்கள் வந்து அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வட மாநில இந்தியர்கள் வந்து பார்த்தோம்னா, சப்பாத்தியில வந்து அவங்க டயட் வந்து பெஸ்டா இருக்கும். ஸோ அந்த சப்பாத்தி கூட உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிடுவாங்க, ஆலோன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி ஐரிஷ் பீப்புளோட டயட்ல வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டிஷ்ஷு. ஸோ அந்த டிஷ்ஷை வந்து அவங்களுக்கு இல்லாத போது எங்கேருந்து அவங்களுக்கு கார்ப்ஸ் கிடைக்கும் அந்த ஒரு கேள்வி வரும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய பேர் அமெரிக்காவுக்கு வந்து மைக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு கிரேட் ஃபெமைன் அப்போ 1845லேருந்து 49 வரை இருந்துச்சு. அப்போ இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கல. கிட்டத்தட்ட இதுக்கு இந்த ஒரு ஃபங்கஸுக்கு வந்து பூச்சி மருந்து கண்டுபிடிக்கவே அவங்க கிட்டத்தட்ட 5 years ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஹாலோவின் எடுத்துட்டீங்கன்னா 2 விஷயத்தை பிரிக்க முடியாது. ஒன்று வந்து காஸ்டியூம்ஸ், இன்னொன்று வந்து பம்கின் ஹெட், அதாவது அந்த பூசணிக்காய் தலை. அந்த பூசணிக்காய் தலையோட பேர் வந்து என்னன்னா ஜாக்கோ லேண்டன், அதாவது ஜாக்கோடைய லாந்தன் விளக்கு. அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டிங்கி ஜாக்னு ஒருத்தர் இருக்கான். அந்த ஸ்டிங்கி ஜாக் வந்து யாருன்னா, மிகப்பெரிய குடிகாரன், அதே நேரத்தில் தெளிவாகவும் இருப்பான், மக்களையும் ஏமாற்றி தான் அவனோட வாழ்க்கையை வந்து டெய்லியும் ஓட்டிக்கிட்டு இருக்கான். இதால் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை வந்து பயங்கரமாக சபிக்கிறாங்க. என்ன மாதிரி சபிக்கிறாங்கன்னா, நீ இறந்த பேர் கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போவ, இங்கே நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணி அனுபவிக்க சித்திரவதையை விட நீ பல மடங்கு அதிகமாக அந்த சித்திரவதையை அனுபவிப்புன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சாபத்தை கொடுக்குறாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, நேராக அந்த நரகத்தை காவல் காத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள போய் பேசி மயக்கி அவங்கள ஏமாத்தி கடைசியில் அவங்க ஏமாறது தெரிஞ்சவனே என்ன பண்றாங்கன்னா, இவனை வந்து நரகத்துக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்றாங்க. இதால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து சந்தோஷமா இருந்துட்டு ஜாலியாக வெளியே போயிட்டான். என்னன்னா, இனிமேல் நம்ம செத்தா நரகத்துக்கு வர மாட்டோம்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா அப்போ உனக்கு தெரியாது, இவன் இந்த அளவுக்கு பாவம் பண்றான், இந்த அளவுக்கு ஏமாத்திட்டு இருக்கிறதுனால இவனால சொர்க்கத்துக்கும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படியே நாட்கள் கடந்து போகுது. இவனும் பயங்கரமா குடிப்பான், அதே மாதிரி மக்கள் நல்லா ஏமாத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அந்த குடியே என்ன ஆயிடுதுன்னா, இவனோட உயிரை வந்து பறிச்சிடுது. இவன் இறந்த பிறகு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவனால சொர்க்கத்துக்கும் போக முடியாது, நரகத்துக்கும் முடியாது. காரணம் என்ன, இவன் பண்ண பாவம் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, ரொம்ப நிறைய பாவம் பண்ணிட்டான். அதால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தையே சுத்தி சுத்தி வரான். அப்படி உலகத்தை சுத்தும் போது உனக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, இவனால பகலை வந்து ஈஸியா கடக்க முடியுது, ஆனா இரவுகளை வந்து இவனால கடக்க முடியல. ஸோ அதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நேரா நரக வாசல்கிட்ட போயிட்டு, நரகம் நீங்க வந்து பொதுவா நீங்க எந்த இதுல பார்த்தாலுமே சரி, ஒரு நெருப்பு குழம்பு மாதிரி வரும். அதுலயே வந்து அந்த நெருப்பு எரியிற அந்த கறி இருக்கும் இல்லையா, கறி துண்டு இருக்கும் இல்லையா, அந்த என்ன சொல்றது, அந்த கோல் இருக்கு இல்லையா, அதனால என்ன பண்றான்னா, நேரா நரகத்துக்கு போறான். அங்க வந்து நெருப்பு குழம்பு இருக்கிற ஒரு கறி எடுத்துக்கிறான். ஸோ அந்த நெருப்பு குழம்பு இருக்கிற கறியை எடுத்துட்டு டர்னிப்னு சொல்லிட்டு ஒரு காய்கறி எடுத்துக்கிறான். ஸோ அந்த டர்னிப் காய்கறி வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம ஊர்ல பீட்ரூட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அங்க டர்னிப்ன்ற ஒரு காய் இருக்கும். ஸோ அந்த டர்னிப் காயில என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இதை எடுத்துட்டு வந்தான் இல்லையா, இதை நேரா கொண்டாந்துட்டு அந்த டர்னிப்போட மேல எடுத்துட்டு உள்ள கொஞ்சம் கீறி விட்டுட்டு அதுக்குள்ள அந்த நெருப்பு குழம்பு கறியை தூக்கி உள்ள போட்டுறான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவனால இரவுலையும் ஈஸியா கடக்க முடியுது, அதே நேரத்துல திருப்பியும் வந்து மக்களை வந்து ரொம்ப பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கான். இதை பொறுக்க முடியாத மக்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதே டர்னிப் எடுத்துட்டு மேல அதே மாதிரி வெட்டிட்டு உள்ள கொஞ்சம் தோண்டிட்டு உள்ள வந்து மெழுக பத்த வச்சுட்டு அவங்க வீட்டு வாசல்ல வந்து போட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு போறதுனால என்ன நடக்குதுன்னா, இவன் வந்து பார்த்துட்டு இவனும் நம்மள மாதிரி தான் சொல்லிட்டு இவன் வந்து அடுத்த வீடு அந்த மாதிரி போயிட்டே இருக்கான். ஸோ இந்த மாதிரி நாட்கள் போயிட்டே இருக்கவும் இவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு
ஒரு ரிலீஃபாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த கதை. இப்போ ஒன்ஸ் ஐரிஷ் பீப்புள் வந்து எப்போ அமெரிக்காவுக்கு அதிகமாக மைக்ரேட் ஆகி வராங்களோ அவங்களால தான் இந்த கான்செப்ட் வந்து அமெரிக்கா பீப்புள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸ்டார்டிங் ஒன்ஸ் ஐரிஷ் பீப்புள் வந்து எப்போ அமெரிக்காவுக்கு வராங்களோ இந்த பிலீஃபும் அவங்களோட சேர்ந்து இங்கே வந்து அமெரிக்கா பீப்புளுக்கும் ஒட்டிக்கிச்சு. இதால் என்ன நடக்குதுன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாருமே அந்த டர்னிப் வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்கன்ஸுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா அவங்க டர்னிப்பில் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது சரியாக வரமாட்டேங்குது. ரெண்டாவது அங்கே டர்னிப்போட ஈல்டோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மி. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் பம்கினுக்கு மாறுறாங்க. பம்கின் வந்து ஈஸியாக வந்து அவங்களால வந்து ஷேப்ஸ் கொண்டாட முடியுது. அதே நேரத்தில் அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால தான் டர்னிப் வந்து பம்கினாக மாறிச்சு. அதே மாதிரி ஹாலோவீனோட அடையாளமாக அந்த ஜாக் ஓ லேண்டர்ன் வந்துச்சு. ஸோ இதுதான் ஜாக் ஓ லேண்டர்ன் உருவான கதை. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக் ஆர் ட்ரீட். ஸோ அந்த ட்ரிக் ஆர் ட்ரீட்டுக்குமே பின்னாடி வந்து ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் அது வந்து கொஞ்சம் எசக்கு பிசக்கான ஒரு வரலாறு. அது எசக்கு பிசக்குன்றது வந்து நம்ம போக போக என்னன்றதை பார்க்கலாம். இது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஐரிஷ் பீப்புள் வந்து அமெரிக்காவுக்கு வராங்களோ அப்போ தான் இந்த ட்ரிக் ஆர் ட்ரீட் கான்செப்டே வருது. ஸோ ஐரிஷ் பீப்புள் வந்து எப்படி ட்ரிக் ஆர் ட்ரீட் கொண்டாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டாண்ட் படி ட்ரிக் ஆர் ட்ரீட்ன்றது எப்படி இருக்குன்னா ட்ரிக்குன்னு இருக்குது இல்லையா, அந்த ட்ரிக்குன்றது என்னன்னா ப்ராங்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயம் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த கிறிஸ்மஸ்லாம் பார்த்தோம்னா ரோட்டில் நிறைய பேர் வந்துட்டு இந்த பாட்டு பாடி காசு கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து அங்கே ஐரிஷ் பீப்புள் பண்ணாங்க. ஆனால் அங்கே ப்ரேயர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு பாடுறது, இல்லை ஏதாவது கவிதை படிக்கிறது, இல்லை ஏதாவது ஜோக் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சன்மானம் வாங்குவாங்க. அந்த சன்மானம் எப்படி இருக்கும்னா உணவுப் பொருளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா காசு, இந்த மாதிரி பொருள் உதவியாக இருக்கும், இல்லைன்னா பண உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஐரிஷ் பீப்புள் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த ட்ரிக்குன்றது பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு முன்னாடி வேலி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வேலியை கொண்டு போய் எங்கேயா தூக்கி போட்டுறது, இல்லை வீட்டுக்குள்ளே போய் ஏதாவது உடச்சிடுறது. ஸோ இந்த மாதிரி தான் ஐரிஷ் பீப்புள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இவங்க அமெரிக்காவுக்கு வரும்போதும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆரம்பத்தில் நார்மலாக இருந்துச்சு. ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அடல்ட் வயசாக இருக்கிறவங்களும் இந்த ப்ராங்க் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் உடச்சி போடுறது, உள்ளே இருக்க பொருளை திருடிட்டு போயிடுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. இதை மாட்டக்கூடாது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாஸ்க் மாதிரி போட்டுட்டு உட்காந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ இதால் அமெரிக்காவில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை வருது. ஸோ அந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரிக் ஆர் ட்ரீட்ன்ற ஒரு கான்செப்டை வந்து சின்ன பசங்கள் தான் சொல்லி லிமிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த லிமிட் பண்ணதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதனால தான் இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்க்குற அந்த மூவிஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ அமெரிக்காவில் இருக்கிற பீப்புள்ஸாக இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா நேராக வீட்டில் போய் கதவு தட்டுவாங்க. கதவு தட்டிட்டு எங்களுக்கு வந்துட்டு ட்ரிக்கா இல்லைன்னா ட்ரீட்டா இதான் கேட்பாங்க. இங்கே ட்ரிக்குன்றது என்னென்னா ப்ராங்க் பண்ணுறது. ஸோ ஆட்டோமேட்டிக் வீட்டில் போய் உடைக்கிற மாதிரி கேட்பாங்க. இது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு டீலிங் மாதிரி. உங்களுக்கு வந்து ட்ரிக் வேணுமா இல்லை ட்ரீட் வேணுமான்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு ட்ரிக்கு கொடுக்குறீங்களா, சரி நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிக் பண்ணவா, இல்லை நீங்கள் வந்து எங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. அவங்க வந்து ட்ரீட்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுத்துருவாங்க. சின்ன பசங்க வாங்கிட்டு ஜாலியாக போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ட்ரிக் ஆர் ட்ரீட்டோடைய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் வந்து இதில் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐரிஷ் பீப்புள் கொண்டாடினது தான் இங்கே அமெரிக்காவுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி தான் இவங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஐரிஷ் பீப்புள் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க தான் வந்துட்டு அந்த ட்ரெடிஷனை வந்து யூரோப்ல இருந்து அமெரிக்கா கொண்டாந்தது. இந்த ஒரு விஷயத்தினால தான் ஹாலோவீன்றது இப்போ அமெரிக்காவுடைய எக்கனாமியை வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்றது நம்ம இப்போ போக போக பார்க்கலாம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அமெரிக்கா வந்து ஹாலோவீனுக்கு எந்த அளவுக்கு செலவு பண்ணுறாங்கன்ற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 2021 கணக்குப்படி $10.1 பில்லியன் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இதை வந்து எக்கனாமிக்ஸ் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா இது வந்து நல்லதுக்கும் போயிருக்கு கெட்டதுக்கும் போயிருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட எக்கனாமியில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கிறிஸ்மஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஹாலோவீன் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போ அமெரிக்கா வந்து செக்குலர் ஸ்டேட்டாக மாறி எல்லாருமே சமன்ற ஒரு இதுக்கு வந்துச்சோ அப்பயே ஹாலோவீனும் ஒரு ஜென்ரல் ஃபங்க்ஷனாக ஹாலோவீன் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ அதனால சேஞ்ச் ஆகும்போது அங்கே வந்து ரிலீஜியன் பேரியர் கிடையாது, இல்லை அந்த பிளாக் ஒயிட் பேரியர் கிடையாது. அதனால ஆட்டோமேட்டிக்காக ஹாலோவீன் சொல்கிறது எல்லாருமே கொண்டாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்கலான்னா இது வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பப்ளிக்னு வந்து கமர்ஷியல். இப்போ நீங்கள் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு நாள் வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி வாழ்ந்துக்குவாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்துட்டு இந்த காஸ்ட் ப்ளே பண்ணுற கல்ச்சர் இருக்கு இல்லையா, இந்த அனிமே கேரக்டர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கல்ச்சர் வந்து
வந்து இங்கே எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாலோவீனில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காஸ்டியூம் போட்டு வருஷத்துக்கு ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே ஜப்பானில் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு சில ஈவெண்ட் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அங்கே காஸ்பிளேன்றது அங்கே ஒரு மாதிரி இருக்கும். இங்கே வந்து காஸ்பிளேக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறது தான் இங்கே ஹாலோவீன் ஃபங்க்ஷன். இது வந்து பப்ளிக் சைடு. இப்போ நீங்கள் வந்து இது கமர்ஷியல் ஆக்டிவிட்டியாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு மெயினான ரெவன்யூ சோர்ஸ் எப்படின்னா இந்த ஹாலோவீன் சமயத்தில் தான். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நீங்கள் அப்போ இருக்கிற அந்த ரேடியோ கல்ச்சர் பார்த்தீங்கன்னா கூட வாரம் வாரம் வந்துட்டு ரேடியோவில் வந்து ஒரு ஷோ போயிட்டே இருக்கும். அதை நீங்கள் இப்போ வந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல வந்துட்டு இந்த லேட் ஹாரர் ஷோன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த சேனலில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான ஷோஸ் எல்லாமே நீங்கள் வந்து கேட்டு இது பண்ணிக்கலாம். அப்போ அந்த ரேடியோ கல்ச்சருக்கு அடுத்து டிவி வரும்போது தான் இது வந்து இன்னும் கொஞ்சம் பூம் ஆகுது. ஏன்னா நம்ம ரேடியோன்றது கேட்க மட்டும்தான் முடியும், பட் டிவின்றது நம்மளால பார்க்க முடியும், கேட்கவும் முடியும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிவிஸில் ஷோஸாக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கமர்ஷியல் பிரேக்காக இருக்கட்டும், அதில் வர ஆட் ரெவன்யூவாக இருக்கட்டும், எல்லா செக்டருக்குமே வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டபிள் மந்தாக இருக்குது எப்பயுமே இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் குவார்டர் ஃபோரோட அந்த பிஸ்னஸ் கேலண்டரில். ஸோ இது மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சர் வந்துட்டு அமெரிக்காலேருந்து மெக்சிகோ போகுது. அப்புறம் மெக்சிகோ கொஞ்சம் கொஞ்சமாக நார்த்து, அப்புறம் கொஞ்சம் சவுத் அமெரிக்கா, அப்படியே கொஞ்சமாக இங்கிட்டு யூகே, இந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த கல்ச்சர் வந்து ரொம்ப வேகமாக பரவிட்டே வருது. இது மூலிமா என்ன ஆகுதுன்னா இந்த ஹாலோவீன் ஃபங்க்ஷன்றது ஒரு வேர்ல்டு வைட் மார்க்கெட்டிங்காக மாறுது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சின்ன பசங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய தெரிஞ்சவங்களோ, அவங்களோட சொந்தக்காரங்களோ, இல்லை அவங்க பேரண்ட்ஸ் யாராவது ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா சாக்லேட்னு அடம்பிடிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான அடித்தரமே இந்த ஹாலோவீன் ஃபங்க்ஷன் தான். இப்போ இந்த கமர்ஷியலில் நம்ம டிவி இதெல்லாம் பார்த்தாச்சு. இதை தவிர வேற என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே உங்களுக்கு வந்துட்டு ஆஃபர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக அள்ளி போடுவான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வந்துட்டு அந்த பிளாக் ஃப்ரைடேக்கு அடுத்து வர ஆஃபர் பீரியட்ன்றது இந்த ஹாலோவீன் பீரியட் தான். ஸோ இதுலேயுமே வந்துட்டு நிறைய மெர்ச்சன்டைஸ் வந்து காசு கம்மியாக கிடைக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் அந்த காமிக் புக்கில் இருந்தீங்கன்னா பண்டிலாக உங்களுக்கு வந்து சரியான ஆஃபரில் கிடைக்கும். இன்னும் ஆஃபர் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். இந்த ஹாலோவீன் பீரியட் அப்போ உங்களுக்கு பிடிச்ச சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்தியாவில் அதிகமாக இருந்து யூஎஸ்ல கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக யூஎஸோட இது பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பிளாக் ஃப்ரைடேல ஏதாவது ஆஃபர் தவறு விட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஹாலோவீனில் பிடிச்சிக்கலாம். இப்போ நான் இங்கே மெர்ச்சன்டைஸ் சொல்லும் போது எந்தெந்த மெர்ச்சன்டைஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மூவிஸ் பார்க்குறோம் இல்லையா, மார்வலாக இருக்கட்டும், டிசியாக இருக்கட்டும், டிஸ்னியாக இருக்கட்டும், டபிள்யூபியாக இருக்கட்டும், இவங்களோட மெர்ச்சன்டைஸ் மட்டும்தான் ஹாலோவீனில் கிட்டத்தட்ட 75% ஷேர் வந்து பிடிக்குது காஸ்டியூம்ஸில். மிச்சன்றது தான் மற்ற செக்டராக இருக்குது. பட் இன்னும் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸோட அந்த அனிமே கல்ச்சர் வந்து கிட்டத்தட்ட போட்டி போடுன்ற மாதிரி அங்கே இருக்கிற சர்வே எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட $10.1 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க அமெரிக்கன்ஸ். ஸோ அவங்க வந்து எதில் செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா $3.6 மில்லியன் வந்து காஸ்டியூமுக்கு, $3.1 பில்லியன் ஃபார் கேண்டிஸ்க்கு, $3.4 பில்லியன் வந்து இருக்குன்னா டெக்கரேஷனுக்கு, அப்புறம் $0.6 பில்லியன் ஃபார் கிரீட்டிங் கார்டு செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை பற்றி பார்த்தாச்சு இல்லையா? புதுசான ஒரு ஃபேக்ட் படி பார்த்தீங்கன்னா ஹாலோவீனுக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணுற ஏஜ் குரூப் எதுலேருந்து பார்த்தீங்கன்னா 35லேருந்து 44 வயசுக்குள்ளவங்களுக்கு தான் ஹாலோவீனுக்கு வந்து ஓவராக செலவு பண்ணுவாங்க. அதுவும் எந்த ஆவரேஜ் பார்க்குறீங்கன்னா ஒரு ஆள் சராசரியாக $149.34 செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதே நீங்கள் மற்ற ஏஜ் குரூப்போட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சராசரியாக $103 செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செப்டம்பரோட எண்ட்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா அந்த பிளாக் ஃப்ரைடே, இப்போ அது வந்து இங்கே அப்ளை ஆகும். இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ கொடுக்குற ஹாலோவீன் வச்சு ஏதாவது மூவி ஏதாவது சீரிஸ் வரலன்னு கேட்டிங்கன்னா நிறைய மூவிஸ் வந்திருக்கு, நிறைய சீரிஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மந்தே வந்துட்டு ஹாரர் ஜானர் வந்து யாரை விரும்புகிறாங்களோ அக்டோபர் மாதம் வந்து அவங்களுக்கு சரியான ட்ரீட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஹாலோவீன் வச்சே ஒரு சீரிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 1970s ஸ்டார்ட் ஆன படம் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்குது. இப்போ கூட 2022 கூட ஹாலோவீன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. அதை கூட செக் பண்ணி பாருங்க, நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதமாக வந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து எப்படி சொல்றது, கோவிடுக்கு அடுத்து வர வருஷம் இருக்கு இல்லையா, இதுலேயுமே சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகணும்னு சொல்லிட்டு நிறைய கணிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் சேல்ஸ் இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்குது. பட் ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ் ரேஞ்ச் அந்த பீரியட் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் சேல்ஸ் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த டே கவுண்ட்ன்றது குறையுது. இது மூலியமா என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து செலவு பண்ணுற இதுக்கு வந்து கொஞ்சம் இடிக்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அடுத்தடுத்த வருஷங்களில் வந்து இது சரியாகும்னு சொல்லிட்டு நிறைய எக்கனாமிஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து கடைசியாக பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இதுதான் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், யூரோப்பில் இருக்கிற ஒரு ஃபெஸ்டிவல், சாதாரண நம்ம ஊர் பொங்கல் மாதிரி இருக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து அமெரிக்காவுக்கு போய் இன்னைக்கு வந்து ஒரு எக்கனாமி லெவலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா ஸோ அதுதான் வந்து ஒவ்வொரு செலிப்ரேஷனுக்கு உள்ள ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம். 10 பேருக்கு பரிகலக்கிற சமுதாயம்
நீ 10 ஊடு பிச்சை எடுக்கிற நாய் நீ அந்த அளவுக்கு பேசுனா நான் 10 ஊடு படி அளக்கிறவன் 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கிற நானு எவ்வளவு தில்லு இருக்கு. என்னண்ணே காலி கீழே காவி கலர் என்னமோ வடியுது. அது சொல்லுவாங்க சொல்ல சொல்லி இருக்கோம். என்னது என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி சரி அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. ஐயா உங்க சொந்த அலுவலகம் எப்படி கட்டிருக்கீங்க? கட்டடம். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கட்டடம் தான். நீங்க திறந்து வச்ச 50 வளைவுகள் செங்கல் சிமெண்ட் அதெல்லாம் அப்படி இருக்கும்போது பள்ளிக்கூடங்களை மட்டும் ஏன் கூரையிலேயே விட்டீங்க? அந்த நேரம் கொஞ்சம் கூரை சீப்பா ஓடு கொஞ்சம் லேபர் பிரச்சனை. ஐயா பள்ளிக்கூடங்கள்லாம் கூரை இல்லாம கட்டடமா இருந்ததுன்னா கும்பகோணம் தீ விபத்து மாதிரி ஒண்ணு ஏற்பட்டு 94 குழந்தைகள் இறந்திருக்க மாட்டாங்களே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. நல்ல வேலை என் பிள்ளை எல்லாம் பாரின்ல படிக்குது. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹாலோவின் பத்தி பார்க்க போறோம். பொதுவா ஹாலோவின் ஃபங்க்ஷன் வந்து ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்க சின்ன பிள்ளையா இருந்தீங்கன்னா ஒரு வீடா போய் கதவை தட்டிட்டு விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட கேண்டி வாங்கிட்டு ஜாலியா ஊர் சுத்துற ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும். அதே நீங்க கொஞ்சம் அடல்ட் பர்சனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹாலோவின் செலிப்ரேஷன் எப்படி இருக்கும்னா ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டியா இருக்கும். அதே மாதிரி ரோட்ல நல்லா ஜாலியா நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதே நீங்க கொஞ்சம் ஃபேமிலி பர்சனோ இல்ல ஓல்டான பீப்புள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நெய்பர் கேதரிங் ஃபங்க்ஷனா இருக்கும். ஆனா உண்மையிலேயே ஹாலோவின்னா என்ன, அதோட ஆரிஜின் எங்க இருந்து வந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி யூரோப்பியன் ஃபெஸ்டிவல் வந்து அமெரிக்காவோட எக்கனாமி எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இன்னும் நிறைய நம்ம இதுல இருந்து பார்க்க போறோம். ஸோ ஹாலோவினை வந்து ஒரு வார்த்தை கிடையாது, ஹாலோவின்ங்கிறது 2 வார்த்தை. ஸோ ஹாலோங்கிறது ஹோலி பர்சன் ரெப்ரசன்ட் பண்ணும். ஈங்கிறது ஈவோட கான்ட்ராடிக்ஷன். ஈவ்னா வந்து ஈவினிங் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ காலப்போக்கில் இதான் மருவி ஹாலோவினா வந்து மாறிச்சு. ஸோ 2000 வருஷங்களுக்கு முன்னாடி அயன் ஏஜ்ல கெல்டிக் பேகன்ஸ்ங்கிற ஒரு ட்ரைப்ஸ் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த கெல்டிக் பேகன்ஸ்ங்கிற ட்ரைப் அவங்கள பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பார்க்க வேண்டிய படம் வந்து டாவின்சி கோட், டாம் ஹாங்க்ஸ் நடிச்ச படம். ஸோ இந்த டாவின்சி கோடை பார்த்தீங்கன்னா கெல்டிக் பேகன்ஸ் யாருங்கிற ஒரு சின்ன ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கெல்டிக் பேகன்ஸ் வந்து ஒரு 3 டே ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 டே ஃபெஸ்டிவல் எதை பத்தி பார்த்தீங்கன்னா டெத் அண்ட் ரீபர்த்தை சம்மந்தப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ பேகன்ஸ் கேலண்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேலண்டரை வந்து 2ஆ வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு பேரு லைட் அண்ட் செகண்ட் ஹாஃபுக்கு பேரு டார்க். அவங்க கொண்டாடுற ஃபெஸ்டிவலுக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாவின். சாவின்க்கு வந்து ஐரிஷ்ல வந்து ஒரு மீனிங் இருக்கு. அந்த மீனிங் வந்து சம்மர்ஸ். இந்த சாவின்ங்கிறது ஒரு மந்த்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். எப்படி நமக்கு ஜான்வரி ஒரு மந்தோ அது மாதிரி சாவின்ங்கிறது பேகன்ஸ் கேலண்டர் ஒரு மந்த். இது வந்து அக்டோபரை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இந்த அக்டோபர் எண்ட் 31st அன்னைக்கு தான் பேகன்ஸ் வந்து ஹில் ஆஃப் வாண்ட் இல்லைன்னா ஹில் ஆஃப் கிளாங் சொல்லக்கூடிய மலைக்கு போயிட்டு ஒரு ரிச்சுவல் வந்து நடத்துவாங்க. இந்த மலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கவுண்டி மீத்துல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த மலையில தான் பாத்தீங்கன்னா பேகன்ஸ் வந்து ரிச்சுவல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிச்சுவல்ஸ் மூலமா ரீசெண்டா இறந்து போனவங்க இல்லைன்னா அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோட ஆத்மாவை வந்து நம்மளோட பூமிக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் அக்டோபர் 31st வந்து நடக்கும். அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட வீட்டுல அந்த ஆத்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காண்டி இது ப்ரிப்பேர் பண்ணி ஒயின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்களோட வீட்டு வாசல்ல வச்சுட்டு இந்த மலைக்கு வந்து விலங்குகளோட தோலால ஆன ஒரு உடையை வந்து போட்டுட்டு அந்த மலைக்கு வந்து போவாங்க. அங்கே போயிட்டு அந்த ரிச்சுவல்ஸ் வந்து நடத்துவாங்க. ஸோ இந்த ரிச்சுவல்ஸ் நடத்திட்டு ஆத்மாவை வந்து வர வைக்கிறதா அவங்க வந்து நம்பினாங்க. அவங்க வந்து அறுவடை பண்ண தானியங்கள் அப்புறம் ஒரு சில விலங்குகளை வந்து அவங்களோட கடவுள் பேகன்ஸ் காடுக்கு வந்து காணிக்கையா வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி காணிக்கையா கொடுக்கறது வந்து அவங்க ரொம்ப புனிதமான நேரமா வந்து கருதுனாங்க. அப்புறம் அவங்க போட்டிருந்த விலங்குகளோட உடையில இருக்கிற எலும்பெல்லாம் வந்து பார்த்து விலங்குகளோட எலும்பை வந்து ஒரு இடத்துல குமிச்சு எரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எரிக்கிறதுக்கு பேரு போன் ஃபயர். ஸோ இந்த போன் ஃபயர் தான் காலப்போக்கில் மருவி பான் ஃபயரா வந்து மாறுச்சு. ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே புனிதமான ஒரு நேரம். எந்த அளவுக்கு புனிதம்னா ஒரு ராஜா வந்து முடிசூடுறாருன்னா கூட இந்த மாதிரி ஒரு போன் ஃபயரை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் 31st அக்டோபர் நடக்கும். நவம்பர் 1 பாத்தீங்கன்னா மறுபடிக்கும் அவங்க அறுவடை பண்ண தானியங்கள் அப்புறம் விலங்குகளை வந்து அவங்க கடவுளுக்கு காணிக்கையா கொடுப்பாங்க. அப்புறம் நவம்பர் 2ஆம் தேதி அவங்க ஏற்கனவே அக்டோபர் 31st போட்டிருந்த அந்த சேம் ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு அவங்க வீட்டு பக்கத்துல உள்ள நெய்பர்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ஒரு விதமான சாப்பாடை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க.
சோல் கேக் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து சோலிங்னு சொன்னாங்க. ஸோ இப்படிதான் வந்து பேகன்ஸ் வந்து ஆரம்ப கட்டத்துல சாவினை வந்து இப்ப நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, சாவின் ஃபங்ஷன் வந்து எப்படி கிறிஸ்டியானிட்டி வந்து உள்ள கலக்குதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 43 காமன் ஏரா அப்ப வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த காமன் ஏரா பீரியட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோமன்ஸ் வந்து ஒட்டுமொத்த யூரோப் மேலயுமே படையெடுத்து போடுறாங்க. ஸோ ரோமன்ஸ் போகும்போது கேத்தலிக்ஸ் வருவாங்க. கேத்தலிக்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்டியானிட்டியும் பரவ ஸ்டார்ட் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த கேத்தலிக் வந்து கெல்ட் ரீஜியன் போகுது. கெல்ட் ரீஜியன் போய் என்ன பண்றாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவா இந்த கேத்தலிக்ஸ் வந்து ஒரு ரீஜியன் போறாங்கன்னா, அங்க வந்து கிறிஸ்டியானிட்டி இல்லாம வேற ஏதாவது ஒரு மதம் இருந்துச்சுன்னா, ஒண்ணு அந்த ஆப்போசிட் மதத்தை வந்து மொத்தமா அழிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஆப்போசிட் மதத்துல இருக்க கதையில வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்ப்பாங்க. சோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ரெண்டாவது விஷயத்த பண்றாங்க. சோ அதபடி பாத்தீங்கன்னா, இங்க கிறிஸ்டியானிட்டி இருந்த கடவுள்லாம் அங்க போயிட்டாங்க. அதே நேரத்துல பேகன் கடவுள்லாம் அங்க வில்லனா மாத்தப்படுறாங்க. அது கிறிஸ்டியானிட்டி இருந்த கடவுளும் போறாங்க. அதே நேரத்துல கெட்டவங்களும் அங்க போயிடுறாங்க. பேகன் கடவுள்ஸ் வந்து இங்க முற்றிலும் அழிச்சிடுறாங்க ஆக்சுவலா. அதபடி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஆல்ரெடி இந்த ஹில் ஆஃப் கிளாட்டா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைன்னா ஹில் ஆஃப் வான். அங்கதான் வந்து அங்க ஃபயர் ஃபெஸ்டிவல் நடக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஃபயர் ஃபெஸ்டிவல்ல வந்து ஒரு ஈவென்ட் மாதிரி பிரசன்ட் பண்றாங்க. எப்படி பிரசன்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரூவிடஸ் கிளாக்டா வந்து என்ன பண்ணப்படுறாங்கன்னா, சைமன் மார்கஸோடைய 3 பசங்களால ரேப் பண்ணப்படுறாங்க. ஸோ இதன் விளைவா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 3 குழந்தை பிறக்குறாங்க ஒரே பிரசவத்துல. ஸோ அந்த வலி தாங்க முடியாம அவங்க அந்த இடத்துல வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த இடம் தான் வந்து ஒரு மலையா இருக்குது. அந்த மலையை தான் என்ன பண்றாங்கன்னா, ஹில் ஆஃப் கிளாக்டா அல்லது ஹில் ஆஃப் வாண்ட்ன்ற பேர்ல கொண்டாடுறாங்க. இந்த ஆர்ஜின் மாற்றம் வந்து எப்ப நடந்திருக்குன்னு பாக்குறாங்கன்னா, அயர்லாந்துக்கு வந்து எப்ப செயின்ட் பேட்ரிக் வந்து போனாரோ அப்பதான் வந்து என்ன பண்றாங்கன்னா, சாவின் ஃபங்க்ஷனை வந்து அந்த ஃபயர் ஃபெஸ்டிவல் குறைச்சிட்டு அந்த விலங்குகளை கொல்றது பதிலா ஒரு பிரேயரு பாட் இந்த மாதிரி ஒரு ஆர்ஜினுக்கு போகுது. இதால அடுத்த கட்டம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய கல்ச்சரையுமே கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா 31ஆம் தேதி அனைத்து புனிதர்கள் கடவுளுக்கான தினம் தான் ஆல் ஹாலோ ஈவ். அதுதான் லேட்டரா என்ன ஆகுதுன்னா ஹாலோவீனா மறுவி வந்துருச்சு. நவம்பர் 1 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அனைத்து புனிதர்களுக்கான தினம். இங்க வந்து புனிதர்கள் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கடவுளுக்கு வந்து வேலை பார்க்க போவாங்க. வெவ்வேறு நாடுக்கு போவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து எல்லாருமே இங்க இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. இங்க தமிழ்நாட்டில் நிறைய இடத்துக்கு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஓரியூர்ல இருக்கிற அருளானந்தர், அதாவது பிரிட்டோ. சோ இவரோட கதையே வருவோமே. இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்தியாவுக்கு வந்து தொண்டு செய்ய வருவாரு. தொண்டு செய்ய வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்க ராஜா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இவரோட தலையை வெட்டிடுவாங்க. சோ இவர் தலையை வெட்டின பிறகு இவரோட ரத்தம் வந்து அந்த ஏரியா ஃபுல்லா பரவிதான் ஓரியூர் வந்து செம்மண் காத்த புனிதர்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பட்டம் இருக்கு. இப்ப இவர் வந்து இந்த தியாகத்தால புனிதர் ஆனான்னு சொன்னீங்கன்னா கிடையாது. இங்க புனிதர் ஆகணும்னா ஒரு சில ஸ்டெப் இருக்கு. முதல்ல அவங்க வந்து உயிரோட இருக்கக்கூடாது. இந்த கேஸ்ல அருளந்தர் பாத்தீங்கன்னா உயிரோட இல்ல. கேஸ் வந்து பாஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா 3 அற்புதம் நிகழணும். இங்க அற்புதம்ன்றது எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கடவுளை கும்பிட போறீங்கன்னா கடவுளை கும்பிடணும். அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இறந்தவங்களை இவர் இருக்கா இல்லையா, இந்த பிரிட்டோவை கும்பிடுவாங்க. சோ அந்த பிரிட்டோவை கும்பிடும்போது என்ன நடக்கும்னா, இவரை கும்பிட்டு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். அது அந்த அற்புதம் நடந்திருக்கும் இல்லையா, அவர் வந்து நிரூபிக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 விஷயம் நடக்கணும் ஒரு 40 வருஷத்துக்குள்ள. இந்த 40 வருஷத்துக்குள்ள இந்த 3 நிகழ்வு நடந்துச்சுன்னா அவர் வந்து புனிதர் பட்டத்துக்கு தகுதியானவர். சோ அந்த மாதிரி தான் அருளானந்தர். இப்ப நீங்க ரீசெண்டா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃபேஸ்ன்னு பாத்தீங்கன்னா அன்னை தெரசாவும் அந்த கேட்டகரியில வந்துட்டாங்க. அவங்களும் இப்ப புனிதர் தான். இந்த புனிதர்கள் நாள் தான் நவம்பர் 1. இப்ப இந்த புனிதர்களுடைய நாள் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா இருந்தது மே 13. 3ஆம் போப் கிரிகோரி இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்றாருன்னா 8th செஞ்சுரியில இருக்கும்போது இதை வந்து ஆட்டோமேட்டிக்கா நவம்பர் 2க்கு வந்து புஷ் பண்ணிடுறாரு. அப்புறம் நவம்பர் 3 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் வந்து அந்த ஹாலோவின் காஸ்டியூம் போடுற இப்ப நம்ம இப்ப ரீசெண்டா பாக்குற அந்த ஹாலோவின் காஸ்டியூம் தான் அந்த நவம்பர் 3ல போட்டுட்டு இருந்தாங்க. அந்த காஸ்டியூம் போற விஷயத்துக்கு வந்து என்ன பேர் வச்சிருப்பாங்கன்னா காய்சிங் சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க. இப்படிதான் வந்து ஹாலோவின் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபங்க்ஷனா மாற்றப்படுது. இதுக்கப்புறம் டீட்டெயிலா அவர் சொல்லுவாரு. இப்ப லேட் 1700ஸ்லயும் 1800ஸ்லயும் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். என்னதான் ஹாலோவின் வந்து பிரிட்டிஷ் ஐல்ஸோட ஆரிஜினா இருந்தாலும் அவங்க மக்கள் கூடயே வந்து ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு. இந்த ஏற்றத்தாழ்வு எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, ஒன் சைட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணாங்கன்னா உருவ வழிபாடை வந்து நம்பினாங்க. இதுவே இன்னொரு பக்கம் மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு உருவம் கிடையாது, எங்க கடவுளுக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உருவம் இல்லாத வழிபாடை வந்து நம்புனாங்க. அதனாலேயே வந்து அவங்க மக்களுக்கிடையே வந்து வேற்றுமைகள் வந்து இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிரிட்டிஷ் வந்து காலனைசேஷன்ங்கிற ஒரு டேர்மை வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து காலனைசேஷன் பண்ணப்படுது.
இப்ப அமெரிக்கா காலனைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பியூரிஸ்டன்ஸ், அதாவது புனிதர்கள் வந்து கத்தோலிக் சர்ச்சஸோட ஹாலிடே செலிப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து எதிர்க்கிறாங்க. ஏன் வந்து எதிர்க்கிறாங்கன்னா, இது ரொம்ப உருவ வழிபாடா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஹாலிடே ஃபுல்லா வந்து எதிர்க்கிறாங்க. சோ இதனால ஹாலோவீன் பாத்தீங்கன்னா கொண்டாட விடாம தடுக்கப்படுது. ஏன்னா ஹாலோவீன் வந்து ரொம்ப பேகனாவும் இருக்கு, இல்ல ரொம்ப கத்தோலிக்காவும் இருக்கு. ஸோ லேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா 1800ஸ்ல அமெரிக்கா வந்து ஒரு செக்யுலர் பிளேஸா மாறுது. ஸோ அப்போ வந்து மக்கள் வந்து அவங்களோட விஷ் படி ஹாலோவீனை நார்மலா வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 1900ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை நோக்கி நிறைய இமிகிரண்ட்ஸ் வந்து வராங்க. இதுல மெஜாரிட்டியான மக்கள் வந்து ஐரிஷ் பீப்புள். ஸோ அவங்க ஐரிஷ் வரும்போது அவங்களோட காஸ்டியூம்ஸே வந்து எடுத்து வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்தது பிறகுதான் வந்து காஸ்டியூம்ஸ் வந்து நாமளே மேட் பண்ணிக்கலாம், அவங்க விருப்பத்தை ஏற்ப மேற்படுத்திக்கலாங்கிற ஒரு ஐடியாலஜி எல்லா மக்களுக்குள்ளேயும் வருது. ஸோ அவங்களே காஸ்டியூம்ஸ் வந்து மேக் பண்ற பழக்கமும் 1900s தான் வர ஆரம்பிக்குது. ஸோ ஐரிஷ் அண்ட் ஹாலோவீன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐரிஷ் மக்கள் ஏன் அமெரிக்காவுக்கு வராங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். ஸோ ஐரிஷ் மக்கள் 1900ஸ்ல ஏன் அமெரிக்காவுக்கு வந்து வராங்கன்னா, பொட்டேட்டோ ஃபெமைன் வந்து அந்த காலகட்டத்துல வந்து இருந்துச்சு. ஸோ இந்த பொட்டேட்டோ ஃபெமைன் எதனால வந்துச்சுன்னா, லேட் பிளைட்டுங்கிற ஒரு ஃபங்கஸால தான் வந்து வந்துச்சு. இந்த லேட் பிளைட்டுங்கிற ஃபங்கஸ் என்ன பண்ணும்னா, பொட்டேட்டோவோட லீவ்ஸ்ல போயிட்டு பரவிடும். ஸோ பொட்டேட்டோட லீவ்ஸ்ல பரவிட்டு பொட்டேட்டோக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் அது கன்சியூம் பண்ணிக்கணும். அது கன்சியூம் பண்ணனால பொட்டேட்டோட அந்த இலைகள் வந்து பச்சையா இருக்கிறது வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதாவது தண்ணி சத்து, ஈரப்பதம் எதுவுமே இல்லாம காஞ்சு போக ஆரம்பிச்சிடும். ஸோ காஞ்சு போறனால போட்டோசிந்தசிஸ்ங்கிற ஒரு விஷயமே நடக்காது. ஸோ பொட்டேட்டோவுக்கு எந்த ஒரு புரோட்டீனோ நைட்ரஜனோ எதுவுமே வந்து போகாது. ஸோ அதே மாதிரி அந்த ஃபங்கஸ் மேல என்ன பண்ணோம்னா அதோட எடிபிள் ரூட்ஸை ஃபுல்லா போய் டேமேஜ் பண்ணிடும். ஸோ ரூட்ஸோட வேலையை வந்து தண்ணியை வந்து தேக்கி வச்சுக்கிறது தான், அந்த அந்த பிளான்ட்டுக்கு தேவையான தண்ணியை வந்து தேக்கி வச்சுக்கிறது தான். ஸோ அந்த ரூட்ஸ் டேமேஜ் ஆகிறதுனால தண்ணியும் போகாம அந்த உருளைக்கிழங்கெல்லாம் அழுகி போயிடும். ஸோ அது எந்த வகையில வந்து பயன்படாது. ஏன் உருளைக்கிழங்கு இல்லாதனால ஏன் ஐரிஷ் மக்கள் வந்து அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ இப்ப நம்ம வடமாநில இந்தியர்கள் வந்து பார்த்தோம்னா சப்பாத்தியில வந்து அவங்க டயட் வந்து பெஸ்டா இருக்கும். ஸோ அந்த சப்பாத்தி கூட உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிடுவாங்க, ஆலூன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி ஐரிஷ் பீப்புளோட டயட்ல வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டிஷ்ஷு. ஸோ அந்த டிஷ்ஷை வந்து அவங்களுக்கு இல்லாத போது எங்க இருந்து அவங்களுக்கு கார்ப்ஸ் கிடைக்கும் அந்த ஒரு கேள்வி வரும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய பேர் அமெரிக்காவுக்கு வந்து மைக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு கிரேட் ஃபெமைன் அப்ப 1845ல இருந்து 49 வரை இருந்துச்சு. அப்ப இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கல. கிட்டத்தட்ட இந்த ஒரு ஃபங்கஸுக்கு வந்து பூச்சி மருந்து கண்டுபிடிக்கவே அவங்க கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஹாலோவீன் எடுத்துட்டீங்கன்னா 2 விஷயத்த பிரிக்க முடியாது. ஒண்ணு வந்து காஸ்டியூம்ஸ், இன்னொன்னு வந்து பம்ப்கின் ஹெட், அதாவது அந்த பூசணிக்காய் தலை. அந்த பூசணிக்காய் தலையோட பேர் வந்து என்னன்னா ஜாக் ஓ லேண்டன், அதாவது ஜாக்கோடைய லாந்தன் விளக்கு. அந்த கதைப்படி பாத்தீங்கன்னா ஸ்டிங்கி ஜாக்னு ஒருத்தர் இருக்கான். அந்த ஸ்டிங்கி ஜாக் வந்து யாருன்னா மிகப்பெரிய குடிகாரன், அதே நேரத்துல தெளிவாகவும் இருப்பான், மக்களையும் ஏமாத்தி தான் அவனோட வாழ்க்கையை வந்து டெய்லியும் ஓட்டிக்கிட்டு இருக்கான். இதால அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா இவனை வந்து பயங்கரமா சபிக்கிறாங்க. என்ன மாதிரி சபிக்கிறாங்கன்னா, நீ இறந்த பேர் கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவ, இங்க நாங்க ஏதாவது தப்பு பண்ணி அனுபவிக்க சித்திரவதையை விட நீ பல மடங்கு அதிகமா அந்த சித்திரவதையை அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சாபத்தை கொடுக்குறாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த நரகத்தை காவல் காத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள போய் பேசி மயக்கி அவங்கள ஏமாத்தி கடைசியில் அவங்க ஏமாந்தது தெரிஞ்சவொடனே என்ன பண்றாங்கன்னா, இவனை வந்து நரகத்துக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்றாங்க. இதால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இவன் வந்து சந்தோஷமா இருந்துட்டு ஜாலியா வெளியே போயிட்டான். என்னன்னா, இனிமேல் நம்ம செத்தா நரகத்துக்கு வர மாட்டோம்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா அப்போ உனக்கு தெரியாது, இவன் இந்த அளவுக்கு பாவம் பண்றான், இந்த அளவுக்கு ஏமாத்திட்டு இருக்கறனால இவனால சொர்க்கத்துக்கும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படியே நாட்கள் கடந்து போகுது. இவனும் பயங்கரமா குடிப்பான், அதே மாதிரி மக்கள் நல்லா ஏமாத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அந்த குடியே என்ன ஆயிருதுன்னா இவனோட உயிரை வந்து பறிச்சிருது. இவன் இறந்த பிறகு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவனால சொர்க்கத்துக்கும் போக முடியாது, நரகத்துக்கும் முடியாது. காரணம் என்ன, இவன் பண்ண பாவம் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, ரொம்ப நிறைய பாவம் பண்ணிட்டான். அதால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தையே சுத்தி சுத்தி வரான். அப்படி உலகத்தை சுத்தும் போது உனக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, இவனால பகலை வந்து ஈஸியா கடக்க முடியுது, ஆனா இரவுகளை வந்து இவனால கடக்க முடியல. சோ அதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நேரா நரக வாசல்கிட்ட போயிட்டு, நரகம் நீங்க வந்து பொதுவா நீங்க எந்த இதுல பார்த்தாலுமே
சரி ஒரு நெருப்பு குழம்பு மாதிரி வரும். அதுலயே வந்து அந்த நெருப்பு எரியிற அந்த கறி இருக்கும் இல்லையா, கறி துண்டு இருக்கும் இல்லையா, அந்த என்ன சொல்றது அந்த கோல் இருக்கு இல்லையா, அதனால என்ன பண்றான்னா நேரா நரகத்துக்கு போறான். அங்க வந்து நெருப்பு குழம்பு இருக்கிற ஒரு கறி எடுத்துக்கிறான். ஸோ அந்த நெருப்பு குழம்பு இருக்கிற கறி எடுத்துட்டு டர்னிப்னு சொல்லிட்டு ஒரு காய்கறி எடுத்துக்கிறான். ஸோ அந்த டர்னிப் காய்கறி வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம ஊர்ல பீட்ரூட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அங்க டர்னிப்ன்ற ஒரு காய் இருக்கும். ஸோ அந்த டர்னிப் காயில என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இதை எடுத்துட்டு வந்தான் இல்லையா, இதை நேரா கொண்டாந்துட்டு அந்த டர்னிப்போட மேல எடுத்துட்டு உள்ள கொஞ்சம் கீறி விட்டுட்டு அதுக்குள்ள அந்த நெருப்பு குழம்பு கறியை தூக்கி உள்ள போட்டுறான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவனால இரவுலையும் ஈஸியா கடக்க முடியுது. அதே நேரத்துல திருப்பியும் வந்து மக்களை வந்து ரொம்ப பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கான். இதை பொறுக்க முடியாத மக்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதே டர்னிப் எடுத்துட்டு மேல அதே மாதிரி வெட்டிட்டு உள்ள கொஞ்சம் தோண்டிட்டு உள்ள வந்து மெழுகு பத்த வச்சுட்டு அவங்க வீட்டு வாசல்ல வந்து போட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு போறதுனால என்ன நடக்குதுன்னா, இவன் வந்து பார்த்துட்டு இவனும் நம்மள மாதிரி தான் சொல்லிட்டு இவன் வந்து அடுத்த வீடு அந்த மாதிரி போயிட்டே இருக்கான். ஸோ இந்த மாதிரி நாட்கள் போயிட்டே இருக்கவும் இவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு ரிலீஃபா இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த கதை. இப்ப ஒன்ஸ் ஐரிஷ் பீப்புள் வந்து எப்ப அமெரிக்காக்கு அதிகமா மைக்ரேட் ஆகி வராங்களோ அவங்களால தான் இந்த கான்செப்ட் வந்து அமெரிக்கா பீப்புள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸ்டார்டிங் ஒன்ஸ் ஐரிஷ் பீப்புள் வந்து எப்ப அமெரிக்காவுக்கு வராங்களோ இந்த பிலீஃபும் அவங்களோட சேர்ந்து இங்க வந்து அமெரிக்கா பீப்புளுக்கும் ஒட்டிக்கிச்சு. இதால என்ன நடக்குதுன்னா, ஸ்டார்டிங்ல எல்லாருமே அந்த டர்னிப் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அமெரிக்கன்ஸ்க்கு வந்து என்ன ஒரு பிரச்சனையா இருக்குன்னா, அவங்க டர்னிப்ல பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது சரியா வரமாட்டேங்குது. 2வது அங்க டர்னிப்போட ஈல்டோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மி. அதனால என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் பம்ப்கின்க்கு மாறுறாங்க. பம்ப்கின் வந்து ஈஸியா வந்து அவங்களால வந்து ஷேப்ஸ் கொண்டாட முடியுது. அதே நேரத்துல அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால தான் டர்னிப் வந்து பம்ப்கினா மாறிச்சு. அதே மாதிரி ஹாலோவீனோட அடையாளமா அந்த ஜாக் ஓ லேண்டர்ன் வந்துச்சு. ஸோ இதுதான் ஜாக் ஓ லேண்டர்ன் உருவான கதை. இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிக் ஆர் ட்ரீட். ஸோ அந்த ட்ரிக் ஆர் ட்ரீட்டுக்குமே பின்னாடி வந்து ஒரு வரலாறு இருக்கு. ஆனா அது வந்து கொஞ்சம் எசக்கு பிசக்கான ஒரு வரலாறு. அது எசக்கு பிசக்குன்றது வந்து நம்ம போக போக என்னன்றத பார்க்கலாம். இது வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்ப ஐரிஷ் பீப்புள் வந்து அமெரிக்காவுக்கு வராங்களோ அப்பதான் அந்த ட்ரிக் ஆர் ட்ரீட் கான்செப்டே வருது. ஸோ ஐரிஷ் பீப்புள் வந்து எப்படி ட்ரிக் ஆர் ட்ரீட் கொண்டாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்டாண்ட் படி ட்ரிக் ஆர் ட்ரீட்ன்றது எப்படி இருக்கும்னா, ட்ரிக்ன்னு இருக்குது இல்லையா, அந்த ட்ரிக்ன்றது என்னன்னா பிராங்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயம் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து இந்த கிறிஸ்மஸ்லாம் பார்த்தோம்னா ரோட்ல நிறைய பேர் வந்துட்டு இந்த பாட்டு பாடி காசு கேட்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து அங்க ஐரிஷ் பீப்புள் பண்ணாங்க. ஆனா அங்க ப்ரேயர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டு பாடுறது, இல்ல ஏதாவது கவிதை படிக்கிறது, இல்ல ஏதாவது ஜோக் பண்றது, இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சன்மானம் வாங்குவாங்க. அந்த சன்மானம் எப்படி இருக்கும்னா, உணவு பொருளா இருக்கும். அப்படி இல்லைன்னா காசு, இந்த மாதிரி பொருள் உதவியா இருக்கும், இல்லைன்னா பண உதவியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஐரிஷ் பீப்புள் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த ட்ரிக்ன்றது பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வீட்டுக்கு முன்னாடி வேலி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வேலியை கொண்டு போய் எங்கேயா தூக்கி போட்டுறது, இல்ல வீட்டுக்குள்ள போய் ஏதாவது உடைச்சிடுறது. ஸோ இந்த மாதிரி தான் ஐரிஷ் பீப்புள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இவங்க அமெரிக்காவுக்கு வரும்போதும் இதே மாதிரி பிராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆரம்பத்துல நார்மலா இருந்துச்சு. ஆனா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த அடல்ட் வயசா இருக்கிறவங்களும் இந்த பிராங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க எந்த அளவுக்கு பண்றாங்கன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் உடைச்சு போடுறது, உள்ள இருக்க பொருளை திருடிட்டு போயிடுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. இதை மாட்டக்கூடாது என்ன பண்றாங்கன்னா, இந்த மாஸ்க் மாதிரி போட்டுட்டு உட்காந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ இதால அமெரிக்கால வந்து மிகப்பெரிய பிரச்சனை வருது. ஸோ அந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு என்ன பண்றாங்கன்னா, ட்ரிக் ஆர் ட்ரீட்ன்ற ஒரு கான்செப்டை வந்து சின்ன பசங்களுக்கு தான் சொல்லி லிமிட் பண்றாங்க. ஸோ அந்த லிமிட் பண்ணதுனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதனாலதான் இப்ப நீங்க லேட்டஸ்டா பாக்குற அந்த மூவிஸா இருக்கட்டும், இல்ல இப்ப அமெரிக்கால இருக்கிற பீப்புள்ஸா இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா வீட்டுல போய் கதவு தட்டுவாங்க. கதவு தட்டிட்டு எங்களுக்கு வந்துட்டு ட்ரிக்கா இல்லைன்னா ட்ரீட்டா இதான் கேட்பாங்க. இங்க ட்ரிக்ன்றது என்னன்னா பிராங்க் பண்றது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல போய் உடைக்கிற மாதிரி கேட்பாங்க. இது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு டீலிங் மாதிரி. உங்களுக்கு வந்து ட்ரிக் வேணுமா இல்ல ட்ரீட் வேணுமான்னு கேட்பாங்க. ஸோ நீங்க வந்து எங்களுக்கு ட்ரிக் கொடுக்குறீங்களா, சரி நாங்க வந்து உங்களுக்கு வந்து ட்ரிக் பண்ணவா, இல்ல நீங்க வந்து எங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. அவங்க வந்து ட்ரீட்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுத்துருவாங்க. சின்ன பசங்க வாங்கிட்டு ஜாலியா போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ட்ரிக் ஆர் ட்ரீட்டோடைய ஒரு விஷயம். இப்போ நீங்க வந்து இதுல தெளிவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐரிஷ் பீப்புள் கொண்டாடினது தான் இங்க அமெரிக்காவுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி தான் இவங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஐரிஷ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க தான் வந்துட்டு அந்த ட்ரெடிஷனை வந்து யூரோப்ல இருந்து அமெரிக்கா கொண்டாந்தது. இந்த ஒரு விஷயத்தினாலதான் ஹாலோவீன்றது இப்ப அமெரிக்காவுடைய எக்கனாமியை வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுன்றது நம்ம இப்ப போக போக பார்க்கலாம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அமெரிக்கா வந்து ஹாலோவீனுக்கு எந்த அளவுக்கு செலவு பண்றாங்கன்ற பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நீங்க அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 2021 கணக்குப்படி $10.1 பில்லியன் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க வந்து இதை வந்து எக்கனாமிக்ஸ் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, இது வந்து நல்லதுக்கும் போயிருக்கு, கெட்டதுக்கும் போயிருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா,
அமெரிக்காவோட எக்கனாமியில ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கிறிஸ்மஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது ஹாலோவீன் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எப்ப அமெரிக்கா வந்து செக்குலர் ஸ்டேட்டா மாறி எல்லாருமே சமம்ன்ற ஒரு இதுக்கு வந்துச்சோ, அப்பயே ஹாலோவீனும் ஒரு ஜெனரல் ஃபங்ஷனா ஹாலோவீன் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ அதனால சேஞ்ச் ஆகும்போது, அங்க வந்து ரிலிஜியன் பேரியர் கிடையாது. இல்ல இந்த பிளாக், ஒயிட் பேரியர் கிடையாது. அதனால ஆட்டோமேட்டிக்கா ஹாலோவீன் சொல்றது எல்லாருமே கொண்டாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்ப வந்து நீங்க வந்து எப்படி பார்க்கலாம்னா, இது வந்து 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பப்ளிக், இன்னொன்னு வந்து கமர்ஷியல். இப்ப நீங்க வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ஒரு நாள் வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாரி வாழ்ந்துக்குவாங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல வந்துட்டு இந்த காஸ்ப்ளே பண்ற கல்ச்சர் இருக்கு இல்லையா? இந்த அனிமே கேரக்டர் மாரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாரி கல்ச்சர் வந்து இங்க எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாலோவீன்ல அவங்களுக்கு புடிச்ச மாரி காஸ்டியூம் போட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் ஒரு சில ஈவென்ட் அந்த மாரி நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அங்க காஸ்ப்ளேன்றது அங்க ஒரு மாரி இருக்கும். இங்க வந்து காஸ்ப்ளேக்கு ஒரு முன்னோடியா இருக்கிறது தான் இங்க ஹாலோவீன் ஃபங்ஷன். இது வந்து பப்ளிக் சைடு. இப்ப நீங்க வந்து இது கமர்ஷியல் ஆக்டிவிட்டியா பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு மெயினான ரெவென்யூ சோர்ஸ் எப்பன்னா, இந்த ஹாலோவீன் சமயத்துல தான். உதாரணத்துக்கு சொல்லப்போனா, நீங்க அப்ப இருக்கிற அந்த ரேடியோ கல்ச்சர் பார்த்தீங்கன்னா கூட, வாரம் வாரம் வந்துட்டு ரேடியோல வந்து ஒரு ஷோ போயிட்டே இருக்கும். அத நீங்க இப்ப வந்து கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா, YouTubeல வந்துட்டு த லேட் லேட் ஹாரர் ஷோன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த சேனல்ல போய் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சமான ஷோஸ் எல்லாமே நீங்க வந்து கேட்டு இது பண்ணிக்கலாம். அப்போலாம் அந்த ரேடியோ கல்ச்சருக்கு அடுத்து டிவி வரும்போது தான் இது வந்து இன்னும் கொஞ்சம் பூம் ஆகுது. ஏன்னா, நம்ம ரேடியோன்றது கேட்க மட்டும் தான் முடியும். பட் டிவின்றது நம்மளால பார்க்க முடியும், கேட்கவும் முடியும். ஸோ அந்த மாரி டைம்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா டிவிஸ்ல ஷோஸா இருக்கட்டும், மூவிஸா இருக்கட்டும், அப்புறம் அந்த கமர்ஷியல் பிரேக்கா இருக்கட்டும், அதுல வர ஆட் ரெவென்யூவா இருக்கட்டும், எல்லா செக்டருக்குமே வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டபிள் மந்த்தா இருக்குது எப்பயுமே இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் குவார்டர் 4ஓட அந்த பிசினஸ் கேலண்டர்ல. ஸோ இது மூலியமா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்ச்சர் வந்துட்டு அமெரிக்காலேருந்து மெக்சிகோ போகுது. அப்புறம் மெக்சிகோ கொஞ்சம் கொஞ்சமா நார்த், அப்புறம் கொஞ்சம் சவுத் அமெரிக்கா, அப்படியே கொஞ்சமா இங்கிட்டு யூகே, இந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த கல்ச்சர் வந்து ரொம்ப வேகமா பரவிட்டே வருது. இது மூலியமா என்ன ஆகுதுன்னா, இந்த ஹாலோவீன் ஃபங்ஷன்ன்றது ஒரு வேர்ல்டு வைட் மார்க்கெட்டிங்கா மாறுது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம வீட்ல சின்ன பசங்க யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுடைய தெரிஞ்சவங்களோ, அவங்களோட சொந்தக்காரங்களோ, இல்ல அவங்க பேரண்ட்ஸ் யாராவது ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, சாக்லேட்னு அடம் பிடிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான அடித்தளமே இந்த ஹாலோவீன் ஃபங்ஷன் தான். இப்ப இந்த கமர்ஷியல்ல நம்ம டிவி இதெல்லாம் பார்த்தாச்சு. இத தவிர வேற என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல வந்துட்டு உங்களுக்கு எந்த எல்லா இண்டஸ்ட்ரிலயுமே உங்களுக்கு வந்துட்டு ஆஃபர்ஸ் வந்து எக்கச்சக்கமா அள்ளி போடுவான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர்ல வந்துட்டு அந்த பிளாக் ஃப்ரைடேக்கு அடுத்து அடுத்து வர ஆஃபர் பீரியட்ன்றது இந்த ஹாலோவீன் பீரியட் தான். ஸோ இதுலயுமே வந்துட்டு நெறைய மெர்ச்சன்டைஸ் வந்து காசு கம்மியா கிடைக்கும். இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க அந்த காமிக் புக்ல இருந்தீங்கன்னா, பண்டிலா உங்களுக்கு வந்து சரியான ஆஃபர்ல கிடைக்கும். இன்னும் ஆஃபர் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். இந்த ஹாலோவீன் பீரியட் அப்ப உங்களுக்கு பிடிச்ச சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, இந்தியால அதிகமா இருந்து யுஎஸ்ல கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா யுஎஸோட இது பண்ணி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, பிளாக் ஃப்ரைடேல ஏதாவது ஆஃபர் தவற விட்டீங்கன்னா, கரெக்ட்டா அந்த ஹாலோவீன்ல புடிச்சுக்கலாம். இப்ப நான் இங்க மெர்ச்சன்டைஸ் சொல்லும்போது எந்தெந்த மெர்ச்சன்டைஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம மூவிஸ் பார்க்குறோம் இல்லையா? மார்வலா இருக்கட்டும், டிசியா இருக்கட்டும், டிஸ்னியா இருக்கட்டும், WBயா இருக்கட்டும், இவங்களோட மெர்ச்சன்டைஸ் மட்டும் தான் ஹாலோவீன்ல கிட்டத்தட்ட 75% ஷேர் வந்து பிடிக்குது காஸ்டியூம்ஸ்ல. மிச்சம்ன்றது தான் மத்த மத்த செக்டாரா இருக்குது. பட் இன்னும் ஒரு 3, 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸோட அந்த அனிமே கல்ச்சர் வந்து கிட்டத்தட்ட போட்டி போடுன்ற மாரி அங்க இருக்கிற சர்வேலாம் வெளிய வந்துகிட்டு இருக்குது. இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட $10.1 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க அமெரிக்கன்ஸ். ஸோ அவங்க வந்து எதுல செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, $3.6 மில்லியன் வந்து காஸ்டியூம்க்கு, $3.1 பில்லியன் ஃபார் கேண்டீஸ்க்கு, $3.4 பில்லியன் வந்து எதுக்குன்னா டெக்கரேஷனுக்கு, அப்புறம் $0.6 பில்லியன் ஃபார் கிரீட்டிங் கார்ட்ஸ் செலவு பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம ட்ரெஸ்ஸ பத்தி பார்த்தாச்சு இல்லையா? புதுசான ஒரு ஃபேக்ட் படி பார்த்தீங்கன்னா, ஹாலோவீனுக்கு வந்து அதிகமா செலவு பண்ற ஏஜ் குரூப் எதுலேருந்து பார்த்தீங்கன்னா, 35லேருந்து 44 வயசுக்குள்ளவங்க தான் ஹாலோவீனுக்கு வந்து ஓவரா செலவு பண்ணுவாங்க. அதுவும் எந்த ஆவரேஜ் பார்க்குறீங்கன்னா, ஒரு ஆள் சராசரியா $149.34 செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதே நீங்க மத்த ஏஜ் குரூப்போட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சராசரியா $103 செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஃபங்ஷன்லாம் எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா செப்டம்பரோட எண்ட்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? அந்த பிளாக் ஃப்ரைடே இது. ஸோ அது வந்து இங்க அப்ளை ஆகும். இப்ப வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது இவ்வளவு குடுக்குற ஹாலோவீன் வச்சு ஏதாவது மூவி, ஏதாவது சீரிஸ் வரலன்னு கேட்டீங்கன்னா, நெறைய மூவிஸ் வந்திருக்கு, நெறைய சீரிஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மந்த்தே வந்துட்டு ஹாரர் ஜானர் வந்து யார விரும்புறாங்களோ, அக்டோபர் மாசம் வந்து அவங்களுக்கு சரியான ட்ரீட்டா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஹாலோவீன் வச்சே ஒரு சீரிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 1970ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆன படம் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்குது. இப்போ கூட 2020ல கூட
ஹாலோவின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. ஸோ அதை கூட செக் பண்ணி பாருங்க, நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதமா வந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து எப்படி சொல்றது, கோவிடுக்கு அடுத்து வர வருஷம் இருக்கு இல்லையா, இதுலயுமே சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமா போகும்னு சொல்லிட்டு நிறைய கணிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் சேல்ஸ் இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்குது. பட் ஆனா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த சேல்ஸ் ரேஞ்ச் அந்த பீரியட் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் சேல்ஸ் அதிகமா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த டே கவுண்ட்ன்றது குறையுது. இது மூலியமா என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து செலவு பண்ற இதுக்கு வந்து கொஞ்சம் இடிக்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அடுத்தடுத்த வருஷங்கள்ல வந்து இது சரியாகும்னு சொல்லிட்டு நிறைய எக்கனாமிஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க வந்து கடைசியா பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். யூரோப்ல இருக்கிற ஒரு ஃபெஸ்டிவல், சாதாரண நம்ம ஊர் பொங்கல் மாதிரி இருக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து அமெரிக்காவுக்கு போய் இன்னைக்கு வந்து ஒரு எக்கனாமி லெவல்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா, ஸோ அதுதான் வந்து ஒவ்வொரு செலிப்ரேஷனுக்கு உள்ள ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம்.